அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நடைப்பயிற்சி முடிச்சிட்டு ஒரு பெஞ்சில் அமர்கிறார்கள் ரஹீமும் ஃபாரூக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹீம் பாய். இன்னைக்கு என் கிறிஸ்தவ நண்பர் வீட்ல ஒரு குழந்தை ஞானஸ்நானம் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. வாலைக்கும் சலாம் ஃபாரூக். அப்படியா? நல்ல விஷயம். ஆனா ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? இல்ல பாய், அங்க ஒரு பெரியவர் பேசினாரு. இந்த குழந்தை ஆதாமோட பாவத்துல பிறந்திருக்கு. ஞானஸ்நானம் பண்ணலன்னா இந்த குழந்தை நரகத்துக்கு போகும்னு சொன்னாரு. பச்சை குழந்தை பாய் அது. அது எப்படி பாவத்தோட பிறக்கும்? இது என்ன நியாயம்? இதுதான் ஜென்ம பாவம்னு சொல்லுவாங்க ஃபாரூக் பாய். ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தப்பு பரம்பரையா எல்லா மனிதர்களுக்கும் கடத்தப்படுது. அதனால நாம பிறக்கும்போதே பாவிகள்னு அவங்க நம்புறாங்க. ஆனா இது பைபிளுக்கே விரோதமான கருத்து. பைபிளுக்கே விரோதமா? ஆனா அவங்க பைபிள்ல இருந்து தானே பேசுறாங்க. பைபிள முழுசா படிச்சா உண்மை புரியும். முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்போம். அப்பன் செஞ்ச தப்புக்கு புள்ளைய தண்டிப்பீங்களான்னு கேட்டா எந்த நீதிபதியாவது ஆமான்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. அது அநியாயம். மனுஷனுக்கே அது அநியாயம்னா கடவுளுக்கு அது எவ்வளவு பெரிய அநியாயம்? பைபிள்ல கடவுள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. உபாகமம் டியூட்ரானமி 24:16. இதுல கடவுளோட சட்டம் என்னன்னு தெளிவா இருக்கு. பைபிள திறக்கிறேன், படிக்கிறேன். பிள்ளைகளுக்காக பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களுக்காக பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும்னு இருக்கு. ஆத்தீங்களா? அவனவன் செய்த பாவம், ஹிஸ் ஓன் சின். இதுதான் கடவுளோட நீதி. ஆதாம் பாவம் செஞ்சா அதுக்கு ஆதாம் தான் பொறுப்பு. நீங்க இல்ல, நான் இல்ல, அந்த பச்சை குழந்தையும் இல்ல. கரெக்ட் பாய். ஆனா அவங்க ஆதாம் பாவம் செஞ்சதுனால நம்ம இயல்பே கெட்டுப்போச்சு, நம்மளால பாவம் செய்யாம இருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்களே. இது மிகப்பெரிய பொய் ஃபாரூக் பாய். ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பையன் காயின் கிட்ட கடவுள் பேசுறாரு. ஒருவேளை மனுஷங்களால பாவத்தை கட்டுப்படுத்தவே முடியாதுங்கிறது தான் உண்மைனா கடவுள் காயின் கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, நீ பாவின்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆதியாகமம் 4:7 என்ன சொல்றாருன்னு பாருங்க. இதோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றும், நீயோ அதை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நீ அதை ஆண்டு கொள்ளுவாய், அதாவது பாவத்தை அடக்கி ஆள்ற சக்தி உனக்கு இருக்குன்னு கடவுள் சொல்றாரு. நாம பிறக்கும்போதே கெட்டுப் போனவங்கன்னா பாவம் செய்யாம இருக்கவே முடியாதுன்னா கடவுள் ஏன் நீ அதை அடக்கி ஆளணும்னு கட்டளையிடணும்? முடியாததை செய்ய சொல்றது கடவுளோட வேலையா? சுப்ஹானல்லாஹ். சம லாஜிக் பாய். கடவுள் நம்மளால முடியும்னு சொல்றாரு, சர்ச்சு நம்மளால முடியாதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு தீர்க்கதரிசி இருக்காரு, எசேக்கியேல். அவரு காலத்திலயும் மக்கள் இதே மாதிரி எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்னு கேட்டாங்க. அப்ப கடவுள் ஒரு பெரிய பதில சொன்னாரு. இது ஜென்மபாவ கொள்கைய வேரோட அழிச்சிரும். எசேக்கியேல் 18:20 வாசிங்க. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை. நீதிமானின் நீதி அவன்மேல்தான் இருக்கும், துர்மார்க்கனின் துர்மார்க்கமும் அவன்மேல்தான் இருக்கும்னு இருக்கு. குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. த சன் ஷால் நாட் பேர் தி இனிக்விட்டி ஆஃப் தி ஃபாதர். இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? ஆதாம் நம்ம தகப்பன், அவர் செஞ்ச அக்கிரமத்தை நாம சுமக்க மாட்டோம்னு பைபிள் அடிச்சு சொல்லுது. அப்புறம் எப்படி அந்த குழந்தை மேல பாவம் வரும்? ரொம்ப தெளிவா இருக்கு பாய். ஆனா தாவீது ராஜா சங்கீதத்துல நான் துர்க்குணத்தில் உருவானேன்னு சொல்றாரே, அதை வச்சுதான் எல்லாரும் பாவிகள்னு சொல்றாங்க. அது தாவீது ராஜா தன்னுடைய தனிப்பட்ட நிலைமைய பத்தி தான் செஞ்ச பெரிய தவறுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டு பாடின கவிதை. அதை வச்சு ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாலமோன் ராஜா மனிதனை பத்தி என்ன சொல்றாருன்னு பிரசங்கி 7:29 பாருங்க. இதோ இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன்னு இருக்கு. தேவன் மனிதனை செம்மையானவன், அதாவது அப்ரைட்டாக உண்டாக்கினார். கடவுள் நம்மள படைக்கும்போது செம்மையா தான் படைக்கிறாரு. நாம தான் தந்திரங்களை தேடி பாவம் செய்றோம். குழந்தை பிறக்கும்போது அது செம்மையானது, அது வளரும்போது தான் கெட்டுப்போகுது. இதுதான் இஸ்லாம் சொல்ற ஃபித்ரா. நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான மார்க்கத்திலே, அதாவது தூய்மையிலே பிறக்கிறதுன்னு சொன்னாங்க. பைபிளும் அதை தான் சொல்லுது. ஆனா பாய், இயேசு இத பத்தி ஏதாச்சும் சொல்லியிருக்காரா? சின்ன பசங்க பாவம் செஞ்சவங்கன்னு அவர் சொல்லியிருக்காரா? நல்ல கேள்வி. இயேசு குழந்தைகளை பத்தி என்ன நினைச்சாருன்னு மத்தேயு 19:14 பாருங்க. இயேசு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. யோசிச்சு பாருங்க ஃபாரூக் பாய். அந்த குழந்தைகள் பாவிகளா இருந்தா, நரகத்துக்கு போக வேண்டியவங்களா இருந்தா, இயேசு எப்படி பரலோகம் இவங்களுடையதுன்னு சொல்லுவாரு? குழந்தைகள் பரிசுத்தமானவங்க, அவங்க கிட்ட பாவம் இல்லைன்னு இயேசுவே சாட்சி கொடுத்துட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எல்லாம் கிளியரா புரியுது பாய். பிள்ளை தகப்பன் பாவத்தை சுமக்காதுன்னு எசேக்கியேல் சொன்னாரு. ஒவ்வொருத்தனும் தன் பாவத்துக்கு தான் சாவான்னு மோசே சொன்னாரு. நீ பாவத்தை அடக்கி ஆளலாம்னு காயின் கிட்ட கடவுள் சொன்னாரு.
கடவுள் மனிதனை செம்மையா படைச்சாருன்னு சாலமோன் சொன்னாரு. குழந்தைகள் பரலோகத்துக்கு உரியவங்கன்னு இயேசு சொன்னாரு. இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது பிறக்கும்போதே பாவின்னு சொல்றது கடவுள் மேல சுமத்துற அபாண்டம் பாய். சரியா சொன்னீங்க ஃபாரூக் பாய். கடவுள் நீதி உள்ளவர் அதில் செய்யாத தப்புக்கு யாரையும் அவர் தண்டிக்க மாட்டார். இந்த குற்ற உணர்வை வச்சுதான் சர்ச் மக்களை பயமுறுத்தி வைக்குது. ஆனா பைபிள் சொல்ற உண்மையான கடவுள் நம்பிக்கைய தர்றாரு. நீ நல்லவனா வாழ முடியும், என் பக்கம் திரும்புன்னு சொல்றாரு. ரொம்ப நன்றி ரஹீம் பாய். அந்த குழந்தைய பார்த்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப மனசு லேசாயிடுச்சு. கடவுள் நம்மள சுத்தமா தான் படைச்சிருக்காரு, நாம தான் அதை பாதுகாத்துக்கணும். ஆமா ஃபாரூக் பாய், அல்லாஹ் நம்ம எல்லாரையும் நேர்வழியில நிலைத்திருக்க செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்.